ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ராகி சேமி தான் செய்ய போகிறேன். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் 1 டம்ளர் தண்ணி. இது வந்து ராகி உப்புமா தான் செய்ய போகிறேன். கடையில் வாங்கின ராகி தான். ஒரு பாக்கெட்டு 25 ரூபா. அப்புறம் வரமிளகாவும் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 லிட்ரு பால் எந்த அளவோ அந்த அளவுக்கு தண்ணி எடுக்கணும். தண்ணியில் உப்பும் போட்டுக்கோங்க. தண்ணி கொதித்த உடனே அதனால் சேமியாவை போட்டுறணும். அப்படியே கலக்கி சமமாக வச்சு அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அப்புறம் தண்ணியெல்லாம் வற்றின உடனே ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப மேலே வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதை அப்படியே திருப்பி போடணும். இப்படி சமமாக்கி அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ வெந்ததுக்கப்புறம் திரும்ப எடுத்து மாற்றி போடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. இனிமேல் அப்படியே பெரட்டி போட்டுட்டு மூடி வச்சிடணும். அது அப்படியே வெந்துடும் மேலே உள்ளதும். சிலவங்க இட்லி சட்டியில் வச்சு செய்வாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, வேலைப்பாடு. இதெல்லாம் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆறினோடனே நல்லா உதிரியாக வரும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பார்க்க இப்படி தான் இருக்கும். ஆறினோடனே நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ தான் அது வந்து லைட்டாக ஈரப்பதம் இருக்கிறதுனால அப்படி கெட்டியாக இருக்குது. ஆறினோடனே இட்லி சட்டியில் வச்சுமே நல்லா உதிரியாக வந்துடும். நான் எப்பவும் இப்படி தான் செய்வேன். இட்லி சட்டியில் செஞ்சேன். அது எனக்கு செட் ஆகலை. இப்போ பாருங்கள், இப்போ ஆறினோடனே எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். தண்ணி வந்து 1/2 லிட்ரு பால் அளவு தான் ஊற்றணும். 1/2 லிட்ரு பால் எவ்வளோ அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி. 1/2 லிட்ரு பாலை ஊற்றி செக் பண்ணிக்கோங்க. அந்த அளவு